கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டவரே, உங்கள் பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்தி உங்கள் வெளியேறப்பட்ட நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் மத்தியிலே நீங்கள் பிரசன்னமாக இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய ஆளுகை தந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம வேதத்தை தியானிப்பதற்கு 116ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தை நான் படிக்கிறேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். வாசித்த இந்த வேத பகுதியில் தேவனை குறித்த 3 முக்கியமான குணங்களை இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னென்ன குணங்கள் தேவனுக்கு இருக்கிறது? கர்த்தர் கிருபை உள்ளவர், 2வது கர்த்தர் நீதி உள்ளவர், 3வது நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். தேவனுடைய 3 பண்புகள் இந்த வேத வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளை குறித்து இன்றைக்கு பல மனுஷர்களும் பல நிலையில் சொல்லுவாங்க, விமர்சிப்பாங்க. நம்பாதவங்கெல்லாம் தேவனை குறித்து பலவிதமான கேள்விகளை எழுப்புறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஸ்தோத்திரம் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 103:13 படித்தீங்கன்னா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய இரக்கம் எப்படிப்பட்ட ஒரு உருக்கமான தெய்வமாக இருக்கிறார்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையின் மேலே எப்படி இரக்கம் வைத்து அந்த பிள்ளையை பாதுகாத்து நடத்துகிறானோ, அது போலவே நம்முடைய தேவன் ஒரு தகப்பனுடைய இருதயம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு ஒரு தகப்பனோ அல்லது தாயோ இல்லாதவர்களாய் கூட நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஆதரவுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். உங்களை தேற்றவும் தைரியப்படுத்தவும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கும் விதத்தில் உங்களுக்கு உதவுவதற்கு கூட யாரும் இல்லாமல் இன்றைக்கி மன சங்கடத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா,
கர்த்தராகிய தேவன் அவர் மன உருக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால ஒரு தகப்பனுடைய இருதயம் அவருக்கு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 145 சங்கீதம் 17 வசனம் எப்படி சொல்கிறது? கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாக இருக்கிறார் என்று போட்டிருக்கு. பார்த்திங்களா, இந்த ஒரு வசனத்திலே 2 விளக்கம் இருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவர், தமது கிரியைகளிலெல்லாம் கிருபையும் உள்ளவருமாக இருக்கிறார். அப்போ தேவனுடைய வழியில் அநியாயம் கிடையாது, அநீதியும் கிடையாது. அவர் நீதி உள்ள தேவன். அவர்கிட்ட நீங்கள் எந்த குறையும் பார்க்க முடியாது. அவர் எதை செய்தாலும் நம்ம வாழ்க்கையில் நீதியாக தான் செய்வார். நம்ம ஏதாகிலும் அநியாயமான செயல்களை செய்யும்போது கர்த்தர் அதை ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டார், அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார், அதை ஆதரிக்கவும் மாட்டார். அது எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், முதல் ஒரு மனுஷனை உண்டாக்கினார், ஆதாம் ஏவாளுங்கிற 2 மனிதர்களை உண்டாக்கினார். ஆனால் அவங்க தவறு செஞ்ச போது கூட தேவன் பாருங்கள், நீதி உள்ளவராக இருந்ததுனால, ஐயோ ஒரு மனுஷனைத்தானே உண்டாக்கியிருக்கிறேன், முதல் உண்டாக்கின மனுஷனாக இருக்கிறானே, சரி பரவாயில்ல, அவன் செஞ்சதை கண்டும் காணாமல் விட்டுறலாமான்னு நினைக்கிறாரா? நினைக்கல. தப்புன்னு சொல்லி பயங்கரமாக ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா கடிந்து கொண்டு அவருடைய நீதியை வெளிப்படுத்தும் விதமாக அவங்கள ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றுகிறதை நம்ம பார்க்குறோம். மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவங்க திரும்ப பிரவேசிக்க விடாதபடி அதை சுடரொளி பட்டயத்தை பிடித்திருக்கிற தூதர்களை கொண்டு காவல் நிறுத்துகிறதையும் பார்க்குறோம். அன்றையிலிருந்து மனுஷன் பாவியாகவும் மாறிட்டான். ஆண்டவர் ஒரு நாளும் அநியாயத்தோடு கூட இணைஞ்சு போகவே மாட்டார். நம்ம வாழ்க்கையில் சில நேரம் அநியாயம் இருக்கும் என்றால் தெய்வம் அதை மாற்றி நம்மளை திருத்த விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் சில பாவ பழக்கத்துக்கு நீங்கள் அடிமையாகி உங்களுக்கு தெரியும் நான் செய்கிறது அநீதி தான், அப்படி தெரிஞ்சும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஒரு நாளும் கர்த்தர் துணை போக மாட்டார், அதை வெறுக்கிறாரு. இது நிமித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாத இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும், பலவிதமான பாடுகளை கூட சகிக்க வேண்டியிருக்கும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தமது கிரியைகளிலெல்லாம் அவர் கிருபை உள்ளவருமாக இருக்கிறார். தேவன் எப்போவுமே மனுஷன் மேலே மிகுந்த கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபையினால தான் நம்ம இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய கிருபையினால தான் நம்ம நடக்கிறோம். இன்னும் நீங்கள் புலம்பலில் படித்தீங்கன்னா நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது கூட அவருடைய கிருபை தான். நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களினால கிடையாது, நமக்கு நிர்மூலமாகி அழிஞ்சு போகாமல் இருக்கிறது கடவுளுடைய கிருபைங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. உங்கள் பலத்தில் நீங்கள் நிற்கலை, உங்கள் திறமையில் நீங்கள் நிற்கலை, தேவனுடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறனால தான் அழிவிலிருந்து நம்ம காக்கப்பட்டு வருகிறோம். அதனால் தேவன் நீதி உள்ளவர், நம்முடைய தேவன் கிருபை உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கம், தகப்பனை போல மன உருக்கம் உள்ளவர் என்பதையும் நீங்கள் மறந்து போகாமல் இந்த 3 தன்மைகளையும் நம்ம வாழ்க்கையில் அவர் அனுபவிக்க உதவி செய்கிற தெய்வத்துக்கு நன்றி சொல்லி வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய நீதியையும் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க நீங்கள் கிருபை பாராட்டும். நாங்களும் உமக்கு பயந்து வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.